கைஸ், நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 1000 கிரைம் கேசஸ் கிட்ட பண்ணியிருப்பேன். அந்த 1000 கிரைம் கேசஸ்லையுமே எனக்கு ஒரு சில வழக்குகளை மட்டும் மறக்கவே முடியாது. என்னதான் இந்த 1000 கிரைம் கேசஸில் பாதிக்கப்பட்ட விக்டிமுடைய குடும்பத்தார்களுக்கு அது பெரிய அனுதாபத்தையும் படிக்கிற நமக்குமே பெரிய அனுதாபத்தையும் கொடுத்தாலுமே ஒரு சில வழக்குகள் மட்டும்தான் நம்மளை தூங்க விடாமல் மனதளவில் கலக்கமடைய வச்சு கண்ணெல்லாம் கலங்கி அந்த வழக்கை மறக்க முடியாத ஒரு வழக்காக மாற்றும். அப்படி தான் எனக்கு ஒரு சில வழக்குகளுமே நான் எழுதும் போதே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடும். அந்த மாதிரியான ஒரு கொடூரமான வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாத கொடூரத்துக்கும் மேலே ஏதாவது ஒரு வார்த்தைகள் இருந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறோம். அது சரியா 1980 சமயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பொட்டல்காடு என்ற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் மருத்துவ வசதியோ கல்வி வசதியோ ஏன் மின்சார வசதி அப்படின்னு எதுவுமே அடிப்படை வசதி இல்லாத மிகவும் பின்தங்கிய கிராமமான இந்த பொட்டல்காடு கிராமத்தில் தான் கனி மற்றும் செல்வம் என்ற தம்பதியினருக்கு பிறந்த மகள் தான் இந்த கிருஷ்ணம்மாள். இந்த கிருஷ்ணம்மாளை பற்றி சொல்லணும்னா வீட்டு வேலைகள் அப்படின்னு எல்லாமே சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆள். இப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணம்மாளுக்கு அவங்களுடைய அந்த பொட்டல்காடு ஊரில் இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி மேற்கு அலங்காரத்தட்டு அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தை சேர்ந்த வின்சென்ட் என்ற நபருக்கு 1988 கனி மற்றும் செல்வத்தோடைய மகளான இந்த கிருஷ்ணம்மாளை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. கிருஷ்ணம்மாள் வின்சென்ட்டை திருமணம் பண்ணி வந்ததுக்கு பிறகு அங்க இருக்கிற ஒரு சின்ன கூரை வீட்டில் தான் தங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடர்ந்திருக்காங்க. என்னதான் பொருளாதார ரீதியாகவும் எந்த வசதி இல்லைனாலும் கூட சந்தோஷமா அவங்களுடைய திருமண வாழ்க்கையை அந்த இடத்துல தொடங்குறாங்க. அப்படி தொடங்கப்பட்ட கிருஷ்ணம்மாளுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கையில அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாருமே ஏதாவது நல்ல செய்தி உண்டா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணம்மாளுக்கு கிட்டத்தட்ட 4.5 வருஷம் வரைக்குமே எந்த குழந்தைகளுமே கிடையாது. 5வது வருடத்துல தான் கிருஷ்ணம்மாளுக்கு ஒரு ஆண்மகன் பிறக்கிறான். அந்த ஆண்மகனை அவங்க அக்கா மகன் 3 மாசத்திலே தூக்கிட்டு போயிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணம்மாளுக்கு மொத்தம் 5 ஆண் குழந்தைகள் வரிசையா அடுத்தடுத்த வருடங்கள்ல பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணம்மாள் தத்து கொடுத்த அந்த ஆண் குழந்தையும் சேர்த்து மொத்தம் 6 ஆண் குழந்தைகளை அந்த நேரத்தில் பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணம்மாள் அந்த வறுமையான சூழ்நிலையிலுமே அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு நல்ல விதமாக தான் அவங்களுடைய லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த வின்சென்ட் வந்து பக்கத்தில் இருக்கிற உப்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த உப்பளத்தில் ஒரு வேலை இல்லைன்னா அவர்கிட்ட ஒரு சின்ன மாட்டு வண்டி இருக்கிறதுனால அதை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு நபராகவும் தான் இந்த வின்சென்ட் இருந்திருக்காரு. இதை தவிர சின்ன சின்ன கூலி வேலைகளுக்கு போறது அப்படின்னு ஒரு கட்டுமஸ்தான உடல் தேகத்தோடு தான் அந்த ஊர்ல எந்த பிரச்சனையுமே இல்லாம தன்னுடைய மனைவி கூட சந்தோஷமா அந்த 5 பிள்ளைகள் கூட ஒன்னா ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வின்சென்டோடைய வாழ்க்கையில தான் பெரிய இடி விழுற மாதிரி அவருக்கு திருமணமாகி ஒரு 12 வருடங்கள்லயே ஒரு கொடூரமான ஒரு துயரமான சம்பவம் நடக்க போகுது. அது சரியா 26 வருடத்திற்கு முன்னாடி செப்டம்பர் 17, 1999 மேற்கு அலங்கார தட்டில் இருக்கிற தன்னுடைய வீட்டில் இருந்து இரவு 9 மணிக்கெல்லாம் தன்னுடைய சைக்கிளை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் தாளமுத்து நகர் இந்திரா நகரில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவை பார்க்கறதுக்காக தன்னுடைய மனைவியான கிருஷ்ணம்மாள் கிட்ட சொல்லிட்டு அவர் அன்றைய தினம் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போறாரு. கிருஷ்ணம்மாளுக்கு அதுதான் தன்னுடைய கணவரை உயிரோட நல்ல உடல் ஆரோக்கியத்தோட பார்க்குற கடைசி தருணம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. சந்தோஷமா வீட்டை விட்டு கிளம்பி போன வின்சென்ட்டுக்குமே அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் கிருஷ்ணம்மாளுமே என்ன வின்சென்ட் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நேரமா தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நள்ளிரவு ஆகியுமே வின்சென்ட் வராததுனால சரி ஒருவேளை அதிகாலை நேரத்தில் வருவாருன்னு கிருஷ்ணம்மாள் தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது கூட வின்சென்ட் வீட்டுக்கு வரல. என்னடா அது சைக்கிளையும் காணோம் ஆளையுமே காணோம் எங்கதான் போனாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையும் குழப்பத்தோடையும் நேரா பால்வாளியை எடுத்துக்கிட்டு கொட்டைக்கு போயிட்டு அங்க பால் கறந்துகிட்டு இருக்காங்க. இவங்க காலை ஒரு 7 மணிக்கெல்லாம் பால் கறந்துகிட்டு இருக்கிற நேரத்துல தான் ராஜபாளையத்துக்காரங்கன்னு சொல்லக்கூடிய அன்னக்கிளி அப்படின்ற ஒரு அக்கா வந்து கிருஷ்ணம்மாள் என்ன பண்ற இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. கிருஷ்ணம்மாளுமே உடனடியாக அந்த பால்வாளியை வச்சுட்டு என்னாச்சு அப்படின்னா அன்னக்கிளி அக்கா கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ அன்னக்கிளி என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய கணவரை தாளமுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நேற்று ஒரு 9-9:30 மணிக்கெல்லாம் கூட்டு போயிட்டாங்களே உனக்கு அது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
எனக்கு தெரியாதுன்னு கிருஷ்ணம்மாள் சொன்னதுமே சரி சரி சீக்கிரமா போய் உன்னுடைய கணவரை பாரு, தாளமுத்து நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க, என்னன்னு போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அன்னைக்கிளி அக்காவுமே போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் கிருஷ்ணம்மாள் கடைசியா ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாங்களா, அந்த குழந்தை 3 மாத கை குழந்தையா இருக்கு. இன்னொரு பக்கம் சில பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அன்றைய தினம் அவங்களுக்கு சனிக்கிழமையும் பள்ளிக்கூடங்கிறதுனால அவங்கள பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு கை குழந்தையை தூக்கிக்கிட்டு அந்த வீட்டை பூட்டிட்டு அங்கிருந்து கிருஷ்ணம்மாள் தாளமுத்து நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணம்மாள் கண்ணால பார்த்த அந்த காட்சிகளை இப்ப கேட்டா கூட கண் கலங்கினபடிதான் ஒரு வேதனையோட அழுதபடி சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைந்த கிருஷ்ணம்மாளுக்கு தன்னுடைய கணவருடைய சைக்கிள் அங்க இருக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய கணவர் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்காரு, அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, ஒரு வீட்டில் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கு. அந்த வீட்டுக்கு தான் கிருஷ்ணம்மாள் அன்றைய தினம் வந்து பார்க்கும்போது வெளியில சைக்கிள் நிற்கிறத பார்த்துட்டு தன்னுடைய கணவர் உள்ளதான் இருக்காங்கன்னு உள்ள போயிருந்திருக்காங்க. அப்போதான் அவங்களுடைய கணவரான வின்சென்ட் ஒரு லீடிங் செயின்ல கைகால்கள்லாம் கட்டப்பட்ட நிலையில அடி உதையெல்லாம் வாங்கி பயங்கர வீக்கத்தோடையும் காயத்தோடையும் ஒரு கொடூரமான தோட்டத்தில் உட்கார்ந்து பார்த்துட்டு கிருஷ்ணம்மாள் மனம் கலங்கி போயிருந்திருக்காங்க. அவர் கூட முத்து, மரியதாஸ் அப்படின்னு இன்னும் 2 பேரும் அதே மாதிரி பொசிஷன்ல லீடிங் செயினால கட்டப்பட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் கணவர் கூட பேசுற ஒரு வாய்ப்பும் கூட இந்த கிருஷ்ணம்மாளுக்கு கிடைக்குது. அப்ப கூட கணவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கிருஷ்ணம்மாள் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் மதிய நேரத்தில் நடக்க முடியாத கண்டிஷன்ல இருக்கிற அந்த வின்சென்ட கைதாங்களா அப்படியே மாடிக்கு கூட்டு போயிட்டு அங்க வச்சு கொடூரமான முறையில் தாக்கி இருந்திருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கிருஷ்ணம்மாள் கண்ணாலையும் காதாலையும் கேட்டிருக்காங்க. அன்றைய தினம் அந்த போலீஸ் அதிகாரிகள் அவரை அடிக்கும் போது என்னென்னலாம் சொன்னாங்க, என்னென்ன கெட்ட வார்த்தைகள்லாம் பேசினாங்க, யாரெல்லாம் அடிச்சாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே தன்னுடைய மனைவியான கிருஷ்ணம்மாள் கிட்ட சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கிருஷ்ணம்மாளா தொடர்ந்து அவங்க கிட்ட பேச விடாமலே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போன பிள்ளைகள் வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுவும் இல்லாம அன்னைக்கு ஆஃப் டே தான் ஸ்கூல் அப்படிங்கிறதுனாலையும் அந்த பிள்ளைகள் கிட்டையும் சொல்லாம கொள்ளாம வீட்டை பூட்டிட்டு வந்துட்டதுனாலையும் இந்த கிருஷ்ணம்மாளுக்கு வேற வழி இல்லாம அன்றைய நாள் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 2 மணிக்கெல்லாம் கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பால் கறந்து வச்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு உண்டான சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் 4 மணிக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்க்கும்போது தான் வின்சென்டோடைய சைக்கிள் இருக்கே தவிர வின்சென்டா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல காணோம். எங்க ஏது என்னன்னு கேட்டா கூட யார்கிட்ட இருந்தும் எந்த ஒரு பதிலுமே வரல. பரபரப்பா அந்த ஸ்டேஷன் முன்னாடி ஜீப் வேன்லாம் வந்துட்டு போகிறத பார்க்க முடியுதே தவிர தன்னுடைய கணவரான வின்சென்ட மட்டும் கிருஷ்ணம்மாவால பார்க்கவே முடியல. கிருஷ்ணம்மாள் போலீஸ் கிட்ட போய் கேட்டாலுமே எந்த ஒரு பதிலும் சரிவர வராததுனால தெரு தெருவா தன்னுடைய கணவரை தேடி ஓடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த அந்த வின்சென்ட்டுக்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, எங்க தான் போனாரு, என்னதான் ஆனாரு, போலீஸ் ஆபீசர் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில எந்த வழக்கு பிரிவின் கீழே எந்த வழக்கு சார்பா இந்த வின்சென்ட் அன்றைய தினம் கைது பண்ணாங்க, வின்சென்ட் உயிரோட வீடு திரும்பினாரா இல்லையா, தூத்துக்குடி மாவட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் வழக்கை விட ஒரு கொடூரமான ஒரு துயரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா அலசி ஆராய போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். இந்த கேஸுக்காக நிறைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக நம்ம சேனலில் இருந்து வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நான் அங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரியா செப்டம்பர் 18, 1999 காலை நேரத்தில் தன்னுடைய கணவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு அப்படின்னு கிருஷ்ணம்மாளுக்கு தகவல் கிடைச்சதுல அன்றைய தினம் ஈவினிங் நேரத்தில் அந்த தாளமுத்து நகர் போலீஸ் ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டரான டி ஜெயசேகரன் அப்படின்றவருக்கு தூத்துக்குடி சவுத் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று கிடைக்குது. அந்த என்ன தகவல்னா, இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வின்சென்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னும் அவருடைய சடலத்தை வந்து பார்த்துட்டு ரிப்போர்ட்டை தயார் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் அந்த எஸ்ஐ வந்து டைரக்டா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்றதுக்காக போயிருந்திருக்காரு. பட் இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறத வந்து ஒரு இன்கொஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப கட்ட ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அடுத்ததா தாசில்தாருக்கோ அப்படி இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ போலீஸ் தரப்புல இருந்து அதை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டை தயார் பண்றதுக்காக தான் அந்த எஸ்ஐ வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய மார்ச்சுரிக்கு வந்திருக்காரு. ஆனா இவர் அந்த இடத்துக்கு வரும்போது ராஜேந்திரன் அப்படின்ற ஒருத்தர் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதா அந்த கோர்ட் டாக்குமெண்ட்ல இருக்கு. அப்படி அவங்க எழுதின
எழுதின டாக்குமெண்ட் படி என்னென்ன சொல்லப்படுதுன்னா, இந்த மார்ச்சூரிக்கு வருவதற்கு முன்னாடியே ஒரு 3-4 மணிக்கெல்லாம் இந்த வின்சென்ட்டை பத்தி நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மரியதாஸ் முத்து அப்படின்ற 2 பேர்கிட்ட நாட்டு வெடிகுண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகத்தின் பேரில் அவங்கள கைது பண்ணோம். அப்போ அவங்க கிட்ட இருந்த வெடிகுண்டை கைப்பற்றி இது எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டபோது வின்சென்ட் தான் எங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு 2 பேரும் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் வின்சென்ட்டை கைது பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போனோம். அங்க ராஜேந்திரன் மற்றும் காசிராமன் அப்படின்ற 2 பேரும் அசூரன்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு 2 பேரும் இந்த வின்சென்ட்டை அழைச்சிட்டு வந்து தாளமுத்து நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனுடைய அப்போதைக்கு இன்னொரு எஸ்ஐயா இருந்த சோமசுந்தரம் என்ற ஆபீசர் வின்சென்ட் கிட்ட விசாரணை பண்ணும்போது, என்கிட்ட அப்படி நாட்டு வெடிகுண்டுலாம் எதுவுமே கிடையாது, நானும் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ராஜேந்திரன் மற்றும் காசிராமன் கூடயே இந்த வின்சென்ட் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போற நேரத்தில் வின்சென்ட்டுக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டதாகவும், அதன் அடிப்படையில் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் செல்வராஜோடைய பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணதாகவும் அந்த டாக்டர் சோதனை பண்ணி பார்த்துட்டு சரியா 6:15 மணிக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதன் அடிப்படையில் தான் இந்த ராஜேந்திரன் மற்றும் காசிராமன் வின்சென்ட் அழைச்சிக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததாகவும், அந்த இடத்துல கவர்மெண்ட் டாக்டர் வின்சென்டோடைய சடலத்தை பார்த்துட்டு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு 6:30 மணிக்கெல்லாம் டிக்ளேர் பண்ணாரு அப்படின்னு கோர்ட் டாக்குமெண்ட்ல கூட போலீஸ் ஆபீசர் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி இருந்திருக்காங்க. பட் இதுதான் உண்மையிலேயே நடந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுக்கப்புறம் இதெல்லாம் பொய்ன்னு கூட கோர்ட்ல நிரூபிக்கப்படுது. சரியா அடுத்த நாள் 19 செப்டம்பர் 1999 அந்த நேரத்தில் தூத்துக்குடி ஆர்டிஓவா இருந்தது திரு குமாரசாமி அவர்கள். இந்த குமாரசாமி 1998 இருந்து 2020 வரைக்குமே தூத்துக்குடியில தான் வேலை பார்த்திருக்காரு. இந்த குமாரசாமி டியூட்டியில இருந்த அந்த செப்டம்பர் மாதம் 1999 தான் தாளமுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சிஆர்பிசி 174 பிரிவின் கீழே வின்சென்டோடைய மரண ரிப்போர்ட்டை அவங்க கிட்ட கொடுத்திருந்திருக்காங்க. அதை படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் தான் அடுத்த நாள் செப்டம்பர் 19 1999 அதிகாலை 5:40க்கு டெலிகிராம்ல ஒரு புகார் ஒன்று வருது. அந்த புகார் அனுப்புனது வேற யாரும் கிடையாது, கிருஷ்ணம்மாள் தான். கிருஷ்ணம்மாள் அந்த புகார்ல டீட்டெயிலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செப்டம்பர் 17 இரவு நேரத்திலே தன்னுடைய கணவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டதாகவும், அங்க அடின்னு அடிச்சாங்க. அடுத்த நாள் நான் காலையில 7 மணி 8 மணிக்கெல்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அப்போ என்னுடைய கண்ணு முன்னாடி அடிச்சாங்க, என்னை திட்டினாங்க. என்னுடைய கணவர் என்னென்ன நடந்துச்சு முதற்கொண்டு எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னாரு. அவர் போலீஸ் கஸ்டடியில் அடிச்ச அடியினால தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு பகிரங்கமான ரிப்போர்ட்டை ஆர்டிஓக்கு இந்த டெலிகிராம் மூலமா அனுப்பி வைக்கப்பட்டிருந்திருக்கு. இதை பார்த்த ஆர்டிஓ இமிடியேட்டா தன்னுடைய டீமை அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய மார்ச்சூரிக்கு போயிட்டு எந்த அசையுமே இல்லாம சடலமா இருக்கிற வின்சென்ட்டை பார்க்கிறாரு. வின்சென்ட்டை பார்த்ததுமே அவர் நெஞ்சு வலியாலலாம் இறந்து போகல, அவருடைய உடம்புல அவ்வளோ காயங்கள் இருக்கிறத கண்ணால அந்த ஆர்டிஓ பார்த்ததுக்கு பிறகு ஒரு ஆரம்ப கட்ட அறிக்கையும் இந்த கிருஷ்ணம்மாள் சொன்னது போலீஸ் ஆபீசர் சைட்ல இருந்து சொல்லப்பட்டது அப்படின்னு எல்லா ரிப்போர்ட்டையுமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட கொடுத்திருந்திருக்காரு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் அதை படிச்சு பார்த்துட்டு மேற்கொண்டு இந்த ரிப்போர்ட்டை டீட்டெயிலா தயார் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டிஓக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் ஆர்டிஓ இந்த வழக்குல ஒரு சின்சியரா நேர்மையா இந்த விசாரணையில இறங்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கிருஷ்ணம்மாள் தன்னுடைய கணவரை தேடி அந்த இரவு நேரத்தில் 18ஆம் தேதி ஓடிக்கிட்டே இருந்தாங்களா, அப்போ அந்த ஊருடைய நாட்டாமையான ஜெயராஜ் மூலியமா தான் உன்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு, அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டதா போலீஸ் சைட்ல இருந்து சொல்றாங்க, போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தன்னுடைய குழந்தைகள்லாம் அழைச்சிக்கிட்டு பதறி அடித்தபடி கிருஷ்ணம்மாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த நேரத்தில் யாருமே வின்சென்ட்டை பார்க்கவே விடல. இந்த கிருஷ்ணம்மாளுக்கு படிப்பறிவுலாம் கிடையாது, அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாது. இந்த நேரத்தில் தான் கிருஷ்ணம்மாளுக்கு உதவி பண்றதுக்காக அங்க இருந்த சில நல்ல உள்ளம் கொண்டவங்களான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சில நபர்கள், சில நிர்வாகிகள் கிருஷ்ணம்மாளை சந்திச்சு இதுல இருக்கிற சட்ட போராட்டங்கள் அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கிருஷ்ணம்மாளுக்கு டீட்டெயிலாக சொல்லும் போது தான், நான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் எங்கே வேணாலும் வந்து நான் இது எல்லாத்தையுமே சாட்சியாக சொல்கிறேன், நான் உங்க கூட தைரியமாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கூட நின்று அன்னைக்கு ஆர்டிஓக்கு டெலிகிராம் மூலியமா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு புகாராக அனுப்பியிருந்திருக்காங்க. அடுத்த நாள் ஆர்டிஓ வந்து அந்த ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட கிருஷ்ணம்மாளை பார்க்க விடணும் அப்படின்ற மாதிரிலாம் வெளியில் போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்திருக்கு. இறுதியாக தான் கிருஷ்ணம்மாள் பல போராட்டங்களுக்கு பிறகு மதிய நேரத்தில் ஒரு 2 மணிக்கு மேலே தன்னுடைய குழந்தைகள் கூட கிருஷ்ணம்மாள் தன்னுடைய கணவரை போய் பார்க்குறாங்க.
அப்படி அங்க போனதுக்கு பிறகு உடம்புல எந்தவித துணியுமே இல்லாம நிர்வாணமா வின்சென்ட் அந்த நேரத்தில் படுக்க வைக்கப்பட்டிருக்காரு. மேற்கொண்டு வாயில, காதுல, மூக்குலன்னு எல்லா இடத்துலையுமே பஞ்சு வைக்கப்பட்டிருந்திருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு கதறி அழுதபடி அந்த பஞ்சு எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு தன்னுடைய கணவரை எழுப்பி எழுப்பி அழுத காட்சிகள் எல்லாமே அதை இப்ப நினைச்சாலும் கூட அவங்களுடைய கண்ணுலையும் சரி, நம்முடைய கண்ணுலையும் சரி கண்ணீர் மட்டும்தான் வரும். தொடர்ந்து அங்க இருக்கிறவங்க அந்த வின்சென்டோடைய சடலத்தை எதுவும் பண்ணக்கூடாது, புரட்டிலாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கிருஷ்ணம்மாள் ஆளே செத்து போயிட்டான், இனிமே நீ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அங்கிருந்த அதிகாரிகளை சத்தம் போட்டுட்டு தன்னுடைய கணவருடைய உடம்புல இருக்கிற காயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது தான் எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாரு அப்படிங்கிறது எல்லாமே இந்த கிருஷ்ணம்மாளுடைய கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அந்த நேரத்தில் கிருஷ்ணம்மாளுடைய மனதில் ஏற்பட்ட ஒரு ஆதங்கம் என்னன்னா, சுட்டு கொண்டு இருந்தா கூட எந்த அளவுக்கு டார்ச்சர்லாம் அனுபவிச்சு இறந்திருக்க மாட்டாரே, இப்படி ஆரோக்கியமா இருந்த என்னுடைய கணவரை இப்படி அநியாயமா அடிச்சே கொலை பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் அவங்களுடைய கண்ணுல இருந்து கண்ணீரா வடிய ஆரம்பிச்சிருக்கு. எந்த அளவுக்கு அந்த மனுஷன் டார்ச்சர் அனுபவிச்சிருந்தா அந்த அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத வார்த்தைகளால நம்ம விவரிக்க முடியாது. அவங்க கொடுத்த அந்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போதே கண்ணெல்லாம் கலங்குது. அந்த மாதிரி ஒரு கொடூரமான டார்ச்சரை அனுபவிச்சு தான் வின்சென்ட் அன்றைய தினம் உயிரை விட்டிருந்திருக்காரு. இதை தவிர கிருஷ்ணம்மாள் அப்படின்ற ஒரு சின்ன ஒல்லியான ஒரு பெண், இந்த பக்கம் பார்த்தா அரசு பதவி, அரசு அதிகாரிகள், பவர், மணி அப்படின்னு எல்லாம் இருக்கிற இவங்களை எதிர்த்து இந்த ஒல்லியா இருக்கிற பெண் அவங்க மேல ஒரு வழக்கு ஒண்ணு தொடர்றாங்க. அந்த நேரத்துல என்னதான் கிருஷ்ணம்மாள் மிரட்டப்பட்டாலும் எதுக்குமே அடிபணியவே இல்லை. அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமே அவங்க கிட்ட இருந்த ஒரு வைராகியம் மட்டும்தான். அந்த வைராகியம் எழுவதற்கான ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, கிருஷ்ணம்மாள் தன்னுடைய கணவரை பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த நேரத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணம்மாள் கிட்ட உன்னுடைய கணவருக்கு சோறு வாங்கி கொடுன்னு சொல்லி இருந்திருக்காரு. அப்போ கிருஷ்ணம்மாள் என்ன சொல்றாங்கன்னா, ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருக்கு சார், அதனால சோறுலாம் இப்ப கொடுக்க கூடாது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அப்போ அந்த சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கணவனை நாளைக்கு அடிச்சு காலையில ரோட்ல தூக்கி போட்டுருவோம், அப்போ நீ வெள்ளை சாரி கட்டிட்டு வந்து அழு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இதை கேட்ட அந்த கிருஷ்ணம்மாவால ஏத்துக்கவே முடியல. என்னுடைய கணவர் நல்லா இருந்திருக்காரு, அவரை இந்த மாதிரி அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு என்ன வந்து வெள்ளை சாரி கட்டிட்டு வந்து அழுன்னு இப்படி சொல்றாரு அப்படின்ற ஒரு ஆதங்கமும் எந்தவித எதிர்ப்பும் காட்ட முடியாத ஒரு நிராயுத பாணியா இருந்த அந்த கிருஷ்ணம்மாளுக்கு இந்த வார்த்தைகள் தான் ஒரு பெரிய வைராக்கியமா இருந்து எந்த தைரியத்துல அந்த சப் இன்ஸ்பெக்டர் அந்த வார்த்தைகளை சொன்னாரோ, அவருடைய சட்டையை ஒரு நாளாவது ஏன் அட்லீஸ்ட் 5 நிமிஷமாவது நான் அவருடைய சட்டையை கலட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்கள் இந்த வழக்குல என்ன குடைச்சல்கள் கொடுத்தாலும் அவங்க நீண்ட போராட்டத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆர்டிஓ இந்த விசாரணையில தீவிரமா சின்சியரா இறங்க ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு நேர்மையான ஆபீசருங்கிறதுனாலையும் நடந்த விஷயங்கள் எல்லாமே அவருடைய மனதுக்கு ரொம்ப ஆதங்கமா பட்டதுனாலையும் உண்மை என்ன அப்படிங்கிறத மட்டும் அவர் தெள்ள தெளிவா எழுத ஆரம்பிக்கிறாரு. யாரெல்லாம் இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தா, யாராரு காதல கேட்டா, யாராரு கடைசியா வின்சென்ட்டை பார்த்தாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லா ரிப்போர்ட்டையுமே தரோவா ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய அந்த ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் ஐ விட்னஸ்னா இந்த கிருஷ்ணம்மாள் தான். ஏன்னா கிருஷ்ணம்மாள் தன்னுடைய கணவரை அடிக்கிறத நேரடியா கண்ணால பார்த்திருந்திருக்காங்க. இது பின் நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய முக்கிய சாட்சியாகவும் கூட அமைய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருந்த வீட்டுக்கு பக்கத்துல ஐயப்பன் அப்படின்ற ஒருத்தர் தங்கியிருக்காரு. அவர் இரவு நேரத்துல ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஐயோ அம்மா அப்படின்னு கத்துற சத்தம்லாம் அவருக்கு கேட்டிருந்திருக்கு. அடுத்த நாளுமே அதே மாதிரி கத்துற சத்தம்லாம் கேட்டிருந்திருக்கு. அது எல்லாமே இந்த வின்சென்ட் மற்றும் அவர் கூட சேர்ந்து கைது செய்யப்பட்ட முத்து, மரியதாஸ் என இந்த 3 பேருடைய கதறல்கள் சத்தம் தான். இன்னொரு ஒரு முக்கிய சாட்சியா சங்கரன் மற்றும் முத்துராஜ். இந்த சங்கரன் மற்றும் முத்துராஜ் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, செப்டம்பர் 17ஆம் தேதி அவங்களுமே திருவிழா பார்க்க போலான்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இவங்களுடைய டிவிஎஸ் 50 பைக்கை எடுத்துக்கிட்டு அந்த தாளமுத்து நகர், இந்திரா நகர்ல நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல வின்சென்ட் சைக்கிள்ல முன்னாடி போய்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்க போற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கதான் பக்கத்துல இருக்கிற திருவிழாக்கு போறோம், நீங்க வரலையா அப்படின்னு வின்சென்ட்டுமே பதில் கொஸ்டின் கேட்டிருக்காரு. நாங்க கொஞ்ச நேரத்திலே வந்துருவோம், நீ முன்னாடி போயிட்டு அப்படின்னு நாங்க சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் யூரின் போனதாகவும் அதன் பிறகு மக்கள் வந்து அந்த தாளமுத்து பஜார் நகரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல திடீர்னு கூட்டமா இருந்தாங்க. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்து பார்க்கும்போது வின்சென்ட்டை அடிச்சு உதச்சி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறதை நாங்க பார்த்தோம் அப்படின்னும், அதுக்கப்புறம் வெளியில இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட என்னாச்சு, எதனால கைது பண்ணிருக்கீங்கன்னு கேட்டபோது அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதில்களுமே வரல. அதே சமயம் இங்கெல்லாம் நிக்க கூடாது அப்படின்னு கிரௌடை எல்லாத்தையுமே கலைச்சுக்கிட்டே இருந்தாரு. மேற்கொண்டு சப் இன்ஸ்பெக்டர் வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு இங்க எல்லாருமே விரட்டி விட்டாரு அப்படின்னு
இந்த சங்கரன் மற்றும் முத்துராஜ் கொடுத்த ஒரு முக்கிய சாட்சியுமே இந்த ஆர்டிஓ தன்னுடைய ரிப்போர்ட்ல எடுத்துக்கிறாரு. இன்னொரு முக்கிய சாட்சியா மலேரியா கொசு மருந்து அடிக்கிறதுக்காக ஒருத்தர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயுமே போயிருந்திருக்காரு. அந்த நேரத்தில் கிருஷ்ணம்மாள் அழுவுறதை பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது கூடவே முத்துவோடைய மனைவியுமே, அதாவது வின்சென்ட் கூட சேர்ந்து கைது செய்யப்பட்டார்ல, அந்த முத்துவோடைய மனைவியுமே அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்டயுமே என்னாச்சு, ஏன் அழுவுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய கணவரை கைது பண்ணி இங்கே வச்சிருக்காங்க, அடிச்சு செயின்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க, ஏன் எதுக்குன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த கொசு மருந்து அடிக்க வந்த ஆட்கள் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவருமே அந்த ரூமுக்குள்ளெல்லாம் கொசு மருந்து அடிக்க போகும்போது இந்த வின்சென்ட் அவர் கூட கைது செய்யப்பட்ட அந்த 2 நபர்களையுமே பார்த்து இருந்திருக்காரு. ஸோ இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே ஆர்டிஓ தன்னுடைய ரிப்போர்ட்ல டீட்டெயிலா எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த அளவுக்கு ரிப்போர்ட் டீட்டெயிலா ரெடி பண்ணுவதற்கான காரணம் என்னன்னா, போலீஸ் சைட்ல இருந்து இந்த வின்சென்ட்டை 4 மணிக்கு தான் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்ததாகும். அதாவது செப்டம்பர் 18, 1999 ஈவினிங் 4 மணிக்கு தான் வின்சென்ட் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே செப்டம்பர் 17ஆம் தேதியே வின்சென்ட் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்றத இந்த ஐ விட்னஸ் சாட்சிகள் மூலியமா ஆர்டிஓ உறுதிப்படுத்தியிருக்காரு. இதை தவிர போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயுமே 38 காயங்கள் வின்சென்டோடைய சடலத்துல இருக்கு அப்படின்னும், அதுல வயிற்று பகுதி, கால் பகுதி, கை பகுதி, ஏன் சிறுநீரக பை கிட்ட கூட காயங்கள்லாம் இருக்கு அப்படின்னும், முதுகுலையும் உடம்புலையும் உள்காயங்கள், குதிரை குழம்பு காயங்கள், நீள்வட்ட காயங்கள் அப்படின்னு பல கொடூரமான காயங்கள்லாம் இருந்திருக்குன்னு தங்களுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல மருத்துவர்கள் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்த போஸ்ட்மார்டமும் கொஞ்சம் நேர்மையா நடத்தப்பட்டதுனால தான் இதுவுமே பின்னாட்களில் ஒரு முக்கிய ஆதாரமா அமைய ஆரம்பிக்குது. இதை தவிர ஆரம்பத்தில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தானே வின்சென்ட் அழைச்சிட்டு போனாங்க. அப்போ டாக்டர் செல்வராஜ் அப்படின்றவர் பார்த்திருந்திருக்காரு. அந்த செல்வராஜ் கிட்டயுமே விசாரணை பண்ணும்போது காயத்தோடையும் ரொம்பவும் மோசமான நிலையில தான் அவர் வந்தாரு அப்படின்ற ஒரு சாட்சியுமே அவர் சொல்லியிருந்திருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வின்சென்ட் ஹார்ட் அட்டாக்லயோ நெஞ்சு வலியில இறந்து போகல, போலீஸ் அதிகாரிகள் அடிச்ச அந்த காயத்தினாலையும் இந்த 38 காயத்தினால ஏற்பட்ட மூச்சு திணறல்னால தான் இந்த வின்சென்ட் இறந்து போயிருக்காரு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டத்தில் திட்டவட்டமா மருத்துவர்கள் தங்களுடைய அறிக்கையை கொடுத்திருந்திருக்காங்க. இப்போ இந்த எல்லா அறிக்கையுமே எடுத்துக்கொண்டு ஆர்டிஓ டைரக்டா கலெக்டர் கிட்ட ரிப்போர்ட்டா கொடுத்திருந்திருக்காரு. கலெக்டர் அந்த மாவட்டத்தோட எஸ்பி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களுக்குமே இதுல தப்பு நடந்திருக்கு, அதிகார விதிமீறல்கள்லாம் நடந்திருக்கு, மனித உரிமை மீறல்கள்லாம் நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சதுமே அவங்க கவர்மெண்ட்டுக்கு இந்த ரிப்போர்ட்டை அனுப்பி வைக்கிறாங்க. கவர்மெண்ட்டுமே கொஞ்ச நாட்கள்ல அந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்துட்டு ஒரு ஜியோ ஆர்டர் ஒன்றை பாஸ் பண்றாங்க. அந்த ஜியோ ஆர்டர்ல இந்த கேஸை பிரைவேட்டா ஃபைல் பண்ணி விசாரணை நடத்துங்க அப்படின்னு ஆர்டிஓக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் இயர் 2000ல ஆர்டிஓ சார்பா குற்றவியல் நீதிமன்றத்தில், மேஜிஸ்ட்ரேட் 2ஆம் நிலை நீதிமன்றத்தில் வின்சென்டோடைய கொலையில 10 போலீஸ் அதிகாரிகளுடைய பெயரை சேர்த்து ஒரு வழக்கு ஒன்று தொடரப்படுது. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்திருந்தாலுமே எந்த ஒரு ஆக்ஷனுமே அடுத்த கட்டமாக நடக்கவே இல்லை. தொடர்ந்து வாய்தான்னு போய்கிட்டே இருக்கு தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் இந்த வழக்கில் காண முடியவே இல்லை. அதை தவிர ஒரு ஆள் ஆஜரானா இன்னொரு ஆள் ஆஜராகிறது கிடையாது, இன்னொரு ஆள் ஆஜரானா இன்னொரு ஆள் ஆஜராகாம இருக்கிறது அப்படின்னு இந்த வழக்குடைய ஆரம்ப கட்ட வாய்தாவே நீண்ட நாட்கள் கிட்ட போயிருந்திருக்கு. இதற்கு நடுவில் தான் 2004 கிருஷ்ணம்மாள் இந்த வழக்கை செஷன் கோர்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னு மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று போட்டிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் மதுரை கிளை மெட்ராஸ் ஹைகோர்ட்டுமே இந்த வழக்கை செஷன் கோர்ட்டுக்கு மாற்றி இருந்திருக்காங்க. செஷன் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்ததுக்கு பிறகு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவருமே நேரில் ஆஜராகணும்னு 2007 செப்டம்பர் மாதம் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. இதற்கு நடுவில் கிருஷ்ணம்மாள் என்ன பண்றாங்கன்னா, எந்த ஆபீசர் தன்னை வெள்ளை சாரி கட்டிட்டு அழுன்னு சொன்னாரோ அந்த ஆபீசருடைய பெயர் இதுல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு செஷன் கோர்ட்லயும் கீழ் நீதிமன்றத்திலையும் ஒரு மனு ஒன்று போட்டிருந்திருக்காங்க. ஆனா அந்த மனுவை எதிர்த்து அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒரு மேல்முறையீடு பண்ணியிருந்திருக்காரு. அவர் தூத்துக்குடி ஸ்பெஷல் பிரான்ச்ல சப் இன்ஸ்பெக்டரா வேலை பார்க்கறதாவும், தனக்கு அந்த ஸ்டேஷன்ல டியூட்டி இல்லை அப்படின்னும், தான் அந்த இடத்துக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் 11வது குற்றவாளியா அந்த சப் இன்ஸ்பெக்டருடைய பெயரை சேர்க்க முடியாம சில சட்ட போராட்டங்கள்லாம் கொஞ்ச நாட்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. ஆனாலுமே கிருஷ்ணம்மாள் அதை விடாம தொடர்ந்து இந்த செஷன் கோர்ட்ல இருந்து மதுரை கிளை ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு மனு ஒன்று போட்டிருந்திருக்காங்க. மதுரை கிளை ஹைகோர்ட்டுமே 11வது அக்யூஸ்டா அந்த சப் இன்ஸ்பெக்டருமே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த சப் இன்ஸ்பெக்டர் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனுவை போட்டு தன்னுடைய பெயரை இந்த வழக்குல இருந்து நீக்கம் பண்ணிடுறாரு. ஆனாலுமே கிருஷ்ணம்மாள் விடாம மறுபடியும் சென்னை ஹைகோர்ட்ல போயிட்டு ஒரு மனு ஒன்று போட்டிருந்திருக்காங்க. அப்போதான் நீதிபதிகள் இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு பிறகு, உண்மைத்தன்மை இருக்கிறத உணர்ந்ததுக்கு பிறகு 11வது அக்யூஸ்டா அந்த சப் இன்ஸ்பெக்டரான ராமகிருஷ்ணனையும் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை நீதிமன்றத்துக்கு பிறப்பிச்சிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் 2008 தான் சப் இன்ஸ்பெக்டரான அந்த ராமகிருஷ்ணனை 11வது குற்றவாளியா இந்த வழக்கிலேயே சேர்த்திருந்திருக்காங்க.
தொடர்ந்து இந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் நடக்க ஆரம்பிக்குது. வாய்தாவே கிட்டத்தட்ட 18 வருடங்கள் கிட்ட நடந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் 2024 இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளான அந்த 11 குற்றவாளிகளும் வேற ஒரு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரணை பண்ண சொல்லி ஒரு மனு ஒன்று உயர் நீதிமன்றத்தில் போட்டிருந்திருக்காங்க. அப்போதான் நீதிபதியான புகழேந்தி அப்படின்றவர் இது எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு, எதனால இந்த கேஸை இவ்வளோ வருஷமா இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக அந்த அம்மாவுக்கு இன்னும் நீதி கிடைக்காமலே இருக்கு, இதுல இருந்து எல்லா ஆதாரங்களும் கரெக்டா இருக்கு, ஏன் இந்த வழக்கு இன்னும் செஷன் கோர்ட் முடிக்கல அப்படின்னு கோவப்பட்டு பகிரங்கமா சில காரசாரமான விவாதங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த வழக்கை 3 மாசத்துல முடிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை செஷன் கோர்ட்டுக்கு போட்டிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் செஷன் கோர்ட்ல இந்த வழக்குடைய விசாரணை வேக வேகமா நடக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த வழக்கு விரைந்து முடிக்கிறதுக்காக ஒரு புதிய நீதிபதியுமே போட்டிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த வழக்குடைய விசாரணை வேக வேகமா நடக்க ஆரம்பிக்குது. இதற்கு நடுவுல போலீஸ் சைட்ல இருந்து என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இந்த வின்சென்ட் வந்து குடிபோதையில இருந்தாரு, மாட்டு வண்டி ரேஸ்ல கலந்துகிட்ட போது அவர் தவறி கீழே விழுந்துட்டாரு, அதனாலதான் இவ்வளவு காயங்கள் ஏற்பட்டுச்சு, அவர் குடிபோதையில தான் மண்டையில அடிபட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா என்னதான் இவங்க சொன்னாலுமே டெக்னிக்கலாவும் சரி சயின்டிபிக்காவும் சரி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அப்படி எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே இல்ல. ஒருவேளை மது வந்து குடிச்சிருந்தாருன்னா உடம்பு முழுக்க அந்த ஆல்கஹால் ரத்தத்துல பரவி இருக்கும். ஆனா பிளட் ஆல்கஹால் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல அவருடைய அந்த கல்லீரல்ல மட்டும்தான் மது இருந்துச்சே தவிர அவருடைய ரத்தம் முழுக்க அந்த ஆல்கஹால் பரவவே இல்லை. இதை வச்சு பார்க்கும்போது வேணுமுன்னே அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய வாயில இந்த மதுவை ஊத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்ல திட்டவட்டமா சொல்லப்பட்டிருந்திருக்கு. இதை தவிர ஒரு ஆள் மாட்டு வண்டியிலேருந்து விழுந்தா என்ன மாதிரியான காயங்கள் ஏற்படுமோ அந்த மாதிரியான காயங்கள் எதுவுமே இது கிடையாது. ஒரு ஆள் அடிச்சா, அதுவும் உலக்கையால லத்தியால அடிச்சா என்ன மாதிரியான காயம் ஏற்படுமோ அந்த மாதிரியான காயம் தான் இந்த வின்சென்டோடைய உடம்புல இருக்கு அப்படின்னு எல்லாமே பர்ஃபெக்டா நிரூபிக்கப்படுது. இதற்கு நடுவுல ஜிடி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஜெனரல் டைரி, ஒரு பாக்கெட் நோட் புக்னு சொல்லுவாங்க. எந்தெந்த ஆபீசர் எந்தெந்த நேரத்தில் வந்திருக்காரு அப்படிங்கிறதைய அவங்க டியூட்டிக்கு வர தேதியில அவங்களுடைய கைப்பட அதில் எழுதணும். அந்த டாக்குமெண்ட் வந்து கோர்ட்ல கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனா கொஞ்ச நாட்கள்ல நீதிமன்றத்தில் இருந்து அந்த டாக்குமெண்ட் காணாம போயிட்டதா கூட இந்த வழக்கு கொஞ்ச நாட்கள் நிலுவையில் இருந்துச்சு. ஆனா நீதிபதிகள் இதுல டைரக்டா இந்த டாக்குமெண்ட் எதுவுமே இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நீதிமன்றத்துக்கு வரலனா இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே டிஸ்மிஸ் பண்ணப்படுவாங்க, அவங்க எல்லாருக்கு மேலேயும் கடுமையான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு திட்டவட்டமா ஒரு அறிக்கை விட்டதுக்கு பிறகுதான் கொஞ்ச நாட்கள்லயே அந்த டைரி, அந்த பாக்கெட் நோட் புக் எல்லாமே நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணப்படுது. அந்த தேதியில இவர்கள் தான் டியூட்டியில இருந்தாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இன்னொரு பக்கம் வின்சென்ட்டை இவங்க அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்ற ஐ விட்னஸ் கிருஷ்ணம்மாள் நேரில் பார்த்தது, பக்கத்து வீட்டுக்காரங்க சத்தத்தை கேட்டது, வின்சென்ட்டை கடைசியா அடிச்சு இழுத்துட்டு போது சங்கரன் மற்றும் முத்துராஜ் என்ற அந்த 2 பேர் சாட்சி சொன்னது, இதை தவிர கொசு மருந்து அடிக்க வந்த ஆள் சாட்சி சொன்னது அப்படின்னு எல்லாமே பக்காவா நிரூபிக்கப்பட்டதுனால 9 போலீஸ் ஆபீசர் குற்றவாளிகள் அப்படின்னும் 2 பேர் மட்டும் சம்பவம் நடந்த தேதியில நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு எதிராக எந்த ஆதாரங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்குடைய விசாரணையை ஏப்ரல் மாதம் 2025 முடிச்சு வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சரியா ஏப்ரல் 4, 2025 நீதிபதி தாண்டவம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கி இருந்திருக்காரு. அதுல அந்த நேரத்தில் சப் இன்ஸ்பெக்டரா இருந்த அந்த 3 ஆபீசர் மற்றும் ஐபிசி கிரேட்ல இருக்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட் ஆன 6 ஆபீசர் அப்படின்னு மொத்தம் 9 பேருக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதத்தையும் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்திருக்கு. இந்த தீர்ப்பை கேட்டதுமே கிருஷ்ணம்மாளுக்குமே பயங்கர சந்தோஷம். எந்த ஆள் என்ன வெள்ளை சாரி கட்டிட்டு வந்து அழுன்னு சொன்னாரோ அந்த ஆளை நம்ம ஜீப்ல ஏத்துட்டோம், அந்த ஆளுடைய சட்டையை நம்ம கழட்டிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் 26 வருஷம் கழிச்சு அந்த நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த கிருஷ்ணம்மாளுக்கு கிடைச்சிருந்திருக்கு. இதற்கு நடுவில் கிருஷ்ணம்மாளுடைய பசங்களுக்குமே பல குடைச்சல்கள்லாம் கொடுக்கப்படுது. கிருஷ்ணம்மாவால் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே அட்டன் பண்ண முடியல. இந்த வழக்கு நடக்கிற நேரத்தில் கிருஷ்ணம்மாள் ஒருவேளை யாராவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்கன்னா இந்த போலீஸ் குடும்பத்தில் இருக்கிற சில ஆட்கள் மூலியமா அந்த சொந்தக்காரங்க கிட்ட வந்து உங்களுடைய அக்கா தானே, உங்களுடைய சின்னம்மா தானே, நீங்கள் வந்து அவங்க கிட்ட சொல்லி இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க அப்படின்னு பல பேர் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் கிருஷ்ணம்மாள் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு பக்கபலமா இருக்கு அப்படின்ற நம்பிக்கையோட எந்த ஒரு வாபஸும் வாங்காம இந்த வழக்கை தொடர்ந்து மனு போட்டு போராட்டத்தை நடத்திக்கிட்டே வராங்க. எந்தெந்த இடத்துலலாம் தப்பு நடக்குதோ அந்தந்த நேரத்தில் கூட கிருஷ்ணம்மாள் விடாம நீதிமன்றத்தை நாடி மனு போட்டு கிட்டத்தட்ட 26 வருஷம் கழிச்சு அவங்களுக்கான நீதியை வாங்கி இருந்திருக்காங்க. கிருஷ்ணம்மாளுடைய இளைய மகன் வந்து மதுரையில் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட குற்றவாளிகளுடைய குடும்பத்தார்கள் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணியும் அவங்க கிட்ட நேரா போய் பார்த்தோம் 1.5 கோடி ரூபாய் கிட்ட பணம் தரும் அப்படின்னு டீலிங்லாம் பேசி இருந்திருக்காங்க. அதே சமயம் இந்த மகன்களுக்கு எதிராக பொய்யான வழக்குகள்லாம் கூட போடப்படுது.
பண்ணுது. ஆனாலுமே அந்த பையன் ஒரு கட்டத்தில் கோவப்பட்டு வீட்டுக்கு நேரடியாக வந்ததுக்கு பிறகு எதனாலமா எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துற, நம்முடைய லைஃபுமே எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கு, எதனால நீ அந்த பணத்தை வாங்க மாட்டற, அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த கேஸை விட்டுறலாமே அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஆனால் அப்போ கூட கிருஷ்ணம்மாள் அந்த பணத்துக்கு விலை போகாம நான் அனுபவிச்ச கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும், அதனால நீ இந்த பணத்தை வாங்கு அதை வாங்குன்னு சொல்லாத, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், கண்டிப்பா அந்த போலீஸ்காரருடைய சட்டையை நான் கலட்டாம விட மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமா மன உறுதியோட தைரியமா நின்று இருக்காங்க. கிருஷ்ணம்மாளுக்கு இந்த வழக்கில் மிகப்பெரிய உதவியாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், கம்யூனிஸ்ட் கட்சி வழக்கறிஞர்கள், முக்கியமாக அரசு தரப்பு வழக்கறிஞராக இருந்த ஆனந்த் கேப்ரியல் மற்றும் அவருடைய டீம், நீதிபதி புகழேந்தி, நீதிபதி தாண்டவம் அப்படின்னு எல்லாருக்குமே நம்ம ஒரு பெரிய சல்யூட் வச்சுக்கலாம். இதை தவிர இந்த வழக்குக்கு நேர்மையாக ரிப்போர்ட் எழுதின ஆர்டிஓ ஆஃபீஸர், ஃபாரன்சிக் ஆஃபீஸர், மெடிக்கல் டீம், சாட்சி சொன்ன ஆட்கள் அப்படின்னு எல்லாருக்குமே நம்ம ஒரு பெரிய நன்றியை கூட தெரிவிக்கலாம். பட் இந்த வழக்கில் கண்டிப்பாக போலீஸுக்கும் இந்த வின்சென்ட்டுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகம் எழுந்திருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த வின்சென்ட் 1990களில் நடந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல வார்டு மெம்பரா நின்று ஜெயிச்சிருந்திருக்காரு. அதே சமயம் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வெட்டி கொலை செய்யப்பட்ட தென் மாவட்டத்தில் பெரிதும் அறியப்படுற இந்த பசுபதி பாண்டியன் அவர்களுடைய ஆதரவாளர் தான் இந்த வின்சென்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தவிர இன்னொரு ஆதரவாளரான கர்ணன் அப்படின்றவர் நாட்டு வெடிகுண்டு போட்டு கொலை செய்யப்பட்டிருந்திருக்காரு. இவருடைய இந்த இறுதி சடங்கப்போ அந்த இடத்துல சில பேர் கூட்டத்துக்கு முன்னாடி வந்து நின்று சில பேச்சுரைகள்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வின்சென்ட்டும் அந்த நேரத்தில் பேசியிருக்காரு. அப்போ இந்த வெடிகுண்டு வீசினவங்க யாரு அப்படிங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்களை எதுவுமே கைது பண்ணாம அவங்களுக்கு ஆதரவா செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் காரசாரமா கொஞ்சம் பேசியிருந்திருக்காரு. அப்பையில இருந்த போலீஸுக்கு இந்த வின்சென்ட் மேல ஒரு கண்ணு இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த வின்சென்ட்டை வந்து ஒரு பொய்யான கேஸ்ல மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 17ஆம் தேதி கைது பண்ணிட்டு வந்து அடிச்சு குற்றத்தை ஒத்துக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு அடிச்ச அடியில அவருக்கு ஏற்பட்ட அந்த 38 காயத்தினால மூச்சு திணறி இறந்து போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ராஜேந்திரன் மூலமா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனதுக்கு பிறகு அவர் 6.25 மணிக்கெல்லாம் இறந்து போயிருந்திருக்காரு. ஆனா போலீஸ் சைட்ல இருந்து இவர் மாரடைப்பால இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி டிராமா நடத்துறாங்க. இன்னொரு பக்கம் செப்டம்பர் 18ஆம் தேதி 4 மணிக்கு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாரு. விசாரிச்சுட்டு அங்க அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனா செப்டம்பர் 17ஆம் தேதியே வின்சென்ட் அவங்க அழைச்சிட்டு போனது, ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சது அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே சில பேர் பார்த்திருந்திருக்காங்க. ஐ விட்னஸும் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இவர்கள் தான் குற்றவாளி அப்படின்னு பின் நாட்கள்ல நிரூபிக்கப்படுது. இந்த வழக்கில் மிக முக்கிய சாட்சியே இந்த கிருஷ்ணம்மாள் தான். கிருஷ்ணம்மாள் நடந்ததை கண்ணால் அவங்க பார்த்துருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னதையுமே அவங்க காதால் கேட்டிருக்காங்க. தன்னுடைய கணவர் சொன்னதையுமே பார்த்துட்டு நீதிமன்றத்தில் எல்லாத்தையுமே இப்போ கேட்டால் கூட தொடர்ந்து 26-25 வருஷம் ஆயிருந்தாலுமே மறுபடியும் நீதிமன்றத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இறுதியாக அவங்களுடைய பல நாள் போராட்டம் மற்றும் மனதைரியம், இதை தவிர தன்னுடைய கணவன் மேலே இருந்த அந்த பாசம், இதை தவிர அவங்க மனசில் இருந்த அந்த வைராகியம் தான் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் எந்த ஒரு காசுக்கும் மிரட்டலுக்கும் அடிப்படை கோர்ட்லயுமே நல்ல ஆட்கள் வேலை பார்க்கறாங்க, நல்ல உள்ளம் கொண்டவங்க வேலை பார்க்கறாங்கிறத நம்பி சட்ட போராட்டத்தின் மூலமா இன்னைக்கு அவங்களுக்கான நீதியை வாங்கி இருக்காங்க. 26 வருஷங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. எந்த அளவுக்கு நமக்கு பொறுமை வேணும்னு பாருங்க. சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் பவர் இருக்கிற, அதிகாரம் இருக்கிற ஒரு ஆட்களை எதிர்த்து தான் கிருஷ்ணம்மாள் கம்ப்ளைண்டே கொடுக்கறாங்க. அப்போ எந்த அளவுக்கு குடைச்சல் இருக்கும், எந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் கொடுத்திருப்பாங்கிறத யோசிச்சு பாருங்க. ஆனா அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு தான் கிருஷ்ணம்மாள் இன்னைக்கு என்னதான் ஏழ்மை சூழ்நிலையில வாழ்ந்தாலும் கூட தன்னுடைய கணவனுக்கான நீதியை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்ற மன நிம்மதியோட தான் சாப்பாடே இப்பதான் நல்லா சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி பேட்டியில சொல்றாங்க. முக்கியமா இந்த வழக்குல கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து ரொம்பவே பாராட்டி ஆகணும். 1990களில் நடந்த கஸ்டடி டெத்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமா கம்யூனிஸ்ட் ஆட்கள் தான் வந்து சட்ட போராட்டங்கள்லாம் நடத்தி அவங்களுக்கான தண்டனைகளே வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சப்போர்ட்டா அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜென்ரலா நான் படிச்சதை வச்சு நான் சொல்றேன். ஏற்கனவே ராஜா கண்ணு வழக்கு படிக்கும்போது கூட கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் தான் டைரக்டா பாதிக்கப்பட்ட ராஜா கண்ணுடைய மனைவியை பார்த்து அவங்க கிட்ட என்னென்ன சட்ட போராட்டங்கள்ல நடத்தணும் அப்படின்னு எடுத்துரைச்சு அவங்க கூட முழு சப்போர்ட்டா, எந்த காசு பணத்தையும் எதிர்பார்க்காம முழு சப்போர்ட்டா அவங்க கூடவே நின்று தண்டனைகள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் சிதம்பரம் பத்மினி வழக்குன்னு ஒரு கேஸ் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம சேனல்ல கூட போட்டிருக்கோம். அந்த கேஸ்லயுமே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்கள் தான் உதவி பண்ணாங்க. இப்போ இந்த கேஸ்லயுமே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தான் உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ 1990களில் நடந்த பல விஷயங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த எதிர்ப்பு
எதிர்பார்ப்பும் இல்லாம உறுதியா சட்ட போராட்டத்திலாம் ஈடுபட்டிருக்காங்க. பட் இப்போ இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் அப்ப இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய மனதைரியத்துக்கும் பெரிய ராயல் சல்யூட் தான் நம்ம வைக்கணும். இந்த கஸ்டடியல் டெத்துங்கிறது இந்தியா முழுக்க பல இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. ரீசெண்டா கூட அஜித்குமாருக்கு நடந்துச்சு. சில வருடத்திற்கு முன்னாடி அதே தூத்துக்குடி மாவட்டத்துல அப்பா மகனுக்கு நடந்துச்சு. ராஜா கண்ணு வழக்கு, சிதம்பரம் பத்மினி வழக்கு, இதை தவிர சொல்லப்படாத வெளியில வராத பல வழக்குகள்லாம் மூடி போய் தான் கிடக்கு. பொதுமக்கள் எல்லாருமே அரசு வேலைகளை இருக்கிறவங்கள முழுசா நம்புறாங்க. என்னதான் உங்ககிட்ட பணம் பவர்லாம் இருந்தாலும் கூட அதை மக்களுக்கு நல்லதுக்காக மட்டுமே பயன்படுத்தணுமே தவிர உங்களுடைய சுயநலத்துக்காகவோ உங்களுடைய ஈகோவுக்காகவோ பயன்படுத்துறது எந்த விதத்திலுமே நியாயமே ஆகாது. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான கஸ்டடியல் டெத் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து, எல்லாருடைய விருப்பமும் கூட. நான் வீடியோவில் சொன்னது எல்லாமே கால்வாசி தான் வின்சென்ட்டுக்கு நடந்த கொடுமைகள். இன்னும் கொடூரமான கொடுமைகள்லாம் வின்சென்ட்டுக்கு நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே கோர்ட்டு டாக்குமெண்ட்ல கூட கொடுத்துருக்காங்க. உறுதியா நீதிமன்றத்தை நம்பி கிருஷ்ணம்மாள் மாதிரி போராடினா நமக்கான நீதி கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிச்சயமா இந்த வழக்கின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நீங்க இந்த கிருஷ்ணம்மாள் வழக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த கேஸ்ல நிறைய டீடைல்ஸ்லாம் உங்களுக்காக சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா, என்னுடைய எஃபோர்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட்ல போய் சேரும். நாளை மறுநாள் வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.